பாருங்க, பூம்பாறை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். வீடியோ எடுத்தோம்ல, அந்த லொக்கேஷன் தாண்டோன்னா கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஹரிபிஎஸ். காலையில் மணி 8 ஆச்சு. செம குளிர் நேற்று நைட்டு. இப்போது சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கள் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு இடமா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கோம். செம பசியாக இருக்குது. ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க நேற்று நைட்டு. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளில போனோம். அப்படியே போயிட்டு நைட்டாக சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு 7:30க்கே சாப்பிட்டு வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டோம். அதனாலேயே அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. அங்கே ஹாஸ்டலுக்கு வந்த அப்புறம் நாங்கள் இனி ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஹாஸ்டலில் காமிக்கிறேன். போமா போ காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். காலையில் மேகி அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். லேக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இங்கே அலோடு இல்லை போல் இருக்குது. போட்டிங் எதுவும் இப்போ அலோடு இல்லை போல் இருக்குது. மேபி தீபாவளி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் விசாரிச்சப்போ செமையாக இருக்குல்ல. ஐயோ, வேற லெவலில் இருக்கு பாருங்க. Let's take it slow. Where you go, I go too. And if you hit the bottom, I'm going down with you. Let's take it slow. Who cares where we gotta be? You know you'll have a வந்துட்டு காட்சியில் ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தால் எப்படி? மெயினே நம்ம காட்சியில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லேக்கை ஒரு ஓரமாக நின்று லேக்கை நல்லா வேடிக்கை பார்த்தாச்சு. அப்படியே 2-3 ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பூம்பாறைங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே போயிட்டு அப்புறம் விலாக கண்டினியூ பண்ணுறேன். take it slow. Who cares where we gotta be? You know you'll have a good time wherever you're with me. Let's take it. பூம்பாறை வந்து 19 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் நிப்பாட்டி கூகுள் மேப் எதுக்கும் போட்டு போகலாம். இந்த கொடைக்கானல் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு வியூ கொடுக்குதா, பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, போலாமா? பாறை செல்லும் வழி நல்லாயிருக்கு. இங்கே போக போக லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. கையெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குது. க்ளவுஸ் எதுவும் போடல. நாங்கள் ரைடிங் அப்போவே போடல. அங்கே வச்சுருந்ததை அப்படியே மறந்துட்டேன். நான் பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கேட்டால் செமையாக இருக்குங்க. இந்த பூம்பாறைக்கு போகிற அந்த ரோடே பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. மரம் சரிஞ்சிருக்கு போல். ஒன்றுமே தெரியல, ஃபீலே இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் இன்ஜின் பக்கத்தில் வச்சா நம்ம வண்டி தான் ஒரு ஹீட் ஆகுவேன். அதனால் இன்ஜின் பக்கத்தில் வச்சா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ நல்லா மறத்து போச்சு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பாருங்கப்பா, வேறு லெவலில் இருக்குது. செம குளிருங்க.
நிறைய செம பனிமூட்டம்தான். சீரியஸ்லி வேற லெவலு. நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இங்கே பூம்பாறை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வர வழியிலே நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பனியாக இருந்துச்சுன்னு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான் இந்த அளவுக்கு பனியில் இது வரை ட்ரைவ் பண்ணதில்லை எங்கேயுமே. இங்கேருந்து லொக்கேஷன் லைட்டாக இந்த இடத்துல மிஸ்லாம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் லொக்கேஷன் தெரியுது இங்கே. சரி வாங்க அப்படி போகலாம், பார்த்துட்டே நம்ம அப்படி போகலாம். ஆக்சுவலாக ஃபோனில் 2-3 இடத்து லொக்கேஷனில் வரும்போது நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தோம். திடீர்னு பார்த்தா எடுத்த ஃபோட்டோ எதையுமே காணும். ஒரு வீடியோ எடுத்தோம், அது மட்டும் வந்திருக்கு. மீதி எடுத்த ஃபோட்டோலாம் எங்கடா போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-3 லொக்கேஷனில் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், எதையுமே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இங்கேயே ஒரு மணி நேரம் நின்றுட்டோம். செம மழை. இப்போ வந்து மண்ணனூருங்கிற ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். சரி இன்றைக்கி அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போனால் நினச்சோம் மழையாக இருக்கனால. சரி வந்தாச்சு, சரி அப்படியே போயிடுவோங்க. பாருங்கள் ரோடே சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கிளம்பி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நாங்கள். கைஸ் மண்ணனூர் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரத்தில் இப்போ வந்து அந்த பனியெல்லாம் விலகி இருக்குது பாருங்க. ஐயோ செமையாக இருக்குது. இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் விட்டோன்னு இங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நல்ல வேலை வந்தோம். இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு செம்ம வியூ. இங்கேருந்து ஏதோ ஆறு ஓட்டுது. கையெல்லாம் உறைஞ்சி போச்சு, எதுவுமே ஃபீலே தெரில, அந்த மாதிரி இருக்குது. லொக்கேஷன் வீடியோ எடுத்தோம்ல, அந்த லொக்கேஷன் தாண்டோன்னே மன்னவனூர் இந்த ஊர் வந்துருச்சு. Let's take it slow. Where you go, I go too. And if you hit the bottom, I'm going down with you. Let's take it. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுப்பத்தூர், பூம்பாறை, மன்னவனூர் 3 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கொடைக்கானல் பக்கத்திலே எல்லா இடத்துக்கும் போகலாம். போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி பிஎஸ்.